நார்மலாக கனடாவில் வந்து பார்த்திங்கன்னா இது மாதிரி சனி டேயில் மோஸ்ட்லி எல்லோரும் அவங்களோட காருங்களை வந்து பார்த்திங்கன்னா அவங்க வீட்டில் இருக்கிற கேரேஜில் இல்லைன்னா பார்க்கிங் ஸ்லாட்டில் போட்டு க்ளீன் பண்ணுறாங்க. காரோட வேக்கம் க்ளீனிங் வந்து பண்ணி முடிச்சாச்சு. இப்போ வந்து பார்த்திங்கன்னா காரை வாட்டர் வாஷ் பண்ண போகிறோம். வாட்டர் வாஷ் வந்து 3 ஸ்டெப்பில் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து காரை ஃபுல்லாக ரின்ஸ் பண்ண போகிறோம். செகண்ட் கோட்டிங் வந்து பார்த்திங்கன்னா சோப் வாஷ் பண்ண போகிறோம். தேர்ட் ஃபைனலாக ஒரு ரின்ஸ் பண்ணிவிட்டு ஃபுல் கார் வாஷை முடிக்க போகிறோம். ஸோ தட் ஒரு ஸ்டெப்பாக பார்க்கலாம். ஆல்ரெடி நம்ம வாட்டர் டேப் வந்து ஹோஸில் கனெக்ட் பண்ணியாச்சு. இப்போ ஹோஸ் எடுத்துகிட்டு ஃபஸ்ட்டு வாட்டர் ரின்ஸ் சைக்கிள் ஸ்டார்ட் பண்ணுவோம். ஸோ ஃபஸ்ட்டு வாட்டர் ரின்ஸ் முடிஞ்சிடுச்சு. இப்போ வந்து பார்த்திங்கன்னா சோப் வாஷ் பண்ண போகிறோம். சோப் வாஷ் வந்து ஃபுல் காருக்கு மேலே கீழே சைடில் எல்லா சோப்பும் போட்டு நல்லா தேய்க்கணும். சோப் வாஷ் முடிஞ்சோடனே ஃபைனல் ஒன் மோர் ரின்ஸ் பண்ண போகிறோம். லெட்ஸ் ஸ்டார்ட் சோப் வாஷ். ஸோ நம்ம கார் வாஷோட ஃபஸ்ட்டு ரின்ஸ் அண்ட் செகண்ட் சோப் வாஷும் முடிஞ்சிச்சு. இப்போ ஃபைனலாக வந்து அடுத்த ஒரு லாஸ்ட்டு வாட்டர் ரின்ஸ் கொடுக்க போகிறோம். ஸோ இந்த வாட்டர் ரின்ஸ் முடிஞ்சதுக்கப்புறம் காரோட எக்ஸ்டீரியர் எவ்வளோ க்ளீனாக இருக்குன்னு ஒரு தடவை செக் பண்ணிவிட்டு தேவைன்னா இன்னும் கொஞ்சம் க்ளீன் பண்ணலாம். ஸோ ஃபஸ்ட்டு உள்ளே வேக்கம் போடும்போது பார்த்திங்கன்னா இந்த ஃபுட் மேட்லாம் எடுத்து வெளியே சோப் வாஷ்க்காக வெளியே போட்டுருந்தேன். கொஞ்சம் சோப் வாஷ் கொடுத்துட்டு இப்போ வந்து பார்த்திங்கன்னா வாட்டரில் நல்லா சோப் பண்ணி வச்சுருக்கேன். இன்னும் கொஞ்சம் நேரம் இதை நல்லா சோப் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் இன்னும் ஒரு வாட்டர் வாஷ் கொடுத்தோன்னா இந்த ஃபுட் மேட்டும் வந்து பார்த்திங்கன்னா க்ளீன் ஆகிடும். காரோட எக்ஸ்டீரியர் பார்த்திங்கன்னா பக்காவாக க்ளீன் ஆகிடுச்சு. ஸோ வாட்டர் சோப் அண்ட் கடைசியாக ஒரு வாட்டர் வாஷ் பண்ணிவிட்டு கார் வந்து பார்த்திங்கன்னா நல்லா க்ளீனாக இருக்குது. இதை இப்போ கொஞ்சம் கிளாத் போட்டு இந்த வெட்டெல்லாம் கொஞ்சம் ட்ரை பண்ணுவோம். இங்கே மட்டும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பேட்சாக ஒரு அழுக்கு இருக்குது. இதை மட்டும் இப்போ க்ளீன் பண்ணி எடுக்க போகிறோம். மற்றபடி கார் சுற்றி பார்த்திங்கன்னா எல்லா இடத்துலையும் பக்காவாக க்ளீன் ஆகிட்டுருக்கு. கொஞ்சம் கூட எந்த ஒரு ப்ராப்ளமும் இல்லை. இதெல்லாம் ஃப்ரண்ட்லலாம் பார்த்திங்கன்னா தெரியும் பக்கா க்ளீனாக இருக்குது. ஸோ அதே மாதிரி கீழே காரோட இந்த இடத்துல இன்னும் கொஞ்சம் க்ளீனிங் பண்ண வேண்டியிருக்கு. அதே மாதிரி இந்த இடத்துலையும் ஒரு பேட்ச் இருக்குது. ஸோ இந்த க்ளீனிங் முடிச்சிட்டுனா ஓரளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா கார் பக்காவாக க்ளீன் ஆகிடும். ஸோ ஆல்மோஸ்ட் எக்ஸ்டீரியர் க்ளீன் ஆகிடுச்சுன்னா இங்கே ஆல்ரெடி நம்ம க்ளீன் பண்ணி வச்சுருக்க ஃபுட் மேட் வந்து பார்த்திங்கன்னா அதுவும் சோப் வாஷ்லாம் போட்டு ஓரளவுக்கு பக்கா ரெடி ஆகிடுச்சு. இதை இன்னும் ஒரு தடவை வாட்டர் ரின்ஸ் கொடுத்துட்டு ஒரு 12 hours இவனை வந்து வெளியே ட்ரை பண்ணணும். ஸோ இவனை ஃபுல்லாக ட்ரை பண்ணுறதுக்கப்புறம் தான் தூக்கி காரு உள்ளே போடணும். அப்படியே வெட்டாக போட்டு காரு உள்ளே போட்டோன்னா காரு உள்ளே வந்து பயங்கர ஸ்மெல் அடிக்கும். ஸோ அவன் இன்றைக்கி நைட் ஃபுல்லாக இங்கே நம்ம கேரேஜ் உள்ளே வந்து ட்ரை ஆகிட்ருப்பான். இப்போது ஒரு கிளாத் எடுத்துகிட்டு இந்த வெட்டை ஃபுல்லாக துடைச்சி எடுத்துருவோம்.
ஓகே மக்களே, ஃபைனலாக பார்த்திங்கன்னா எல்லா வாஷும் முடிஞ்சு கார் ஓரளவுக்கு ட்ரை ஆகி இப்போ பார்த்திங்கன்னா வண்டியை பக்காவாக ரெடி ஆகிடுச்சு. சும்மா ரொம்ப சூப்பராக க்ளீனாக இருக்குது இன்றைக்கி வண்டி. எப்போவுமே இந்த லெவலுக்கு தான் நம்ம வண்டியை காரை தயார் பண்ணுவோம். உள்ளேயும் பார்த்திங்கன்னா இன்டீரியரும் ஓரளவுக்கு நல்லா க்ளீனாக இருக்குது. ஸோ வெளியில் காயிற அந்த டோர் மேட் ஒரு 24 ஹவர்ஸ் இல்லைனா 12 ஹவர்ஸ் ட்ரை ஆன பிறகு தான் எடுத்து உள்ளே போடணும். அது வரைக்கும் காரில் ஃப்ளோர் மேட் இல்லாமல் தான் இருக்கும். நைட் எங்கேயும் போகிற பிளான் இல்லாததால் ஸோ வண்டி அப்படியே எடுத்து போய் காரில் பார்க்கிங்கில் பார்க் பண்ணுற வேண்டியது தான். சைடில் கீழே இருந்த அழுக்கெல்லாம் பாருங்கள், பக்காவாக க்ளீன் பண்ணி எடுத்தாச்சு. வீடியோவோட ஸ்டார்ட்டில் பார்த்துருப்பீங்க எவ்வளோ அழுக்கு இருந்திருக்குன்ட்டு. இப்போ எல்லாம் எடுத்துகிட்டு வண்டியை பக்காவாக ரெடி ஆகிடுச்சு. ஓகே மக்களே, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் vlog வீடியோ. அடுத்த ஒரு வீடியோவில் சந்திப்போம்.